ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான டேஸ்டான கேரட் அல்வா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான வானொலி எடுத்துக்கோங்க. அதில் நான் இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நெய் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம முந்திரியை அதில் வறுத்துக்கலாம். அந்த முந்திரி நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அது கலர் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த அல்வா சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முந்திரி அதிலே கொஞ்சம் திராட்சையும் போட்டுக்கலாம். திராட்சை நல்லாவே உப்பி வந்துடும் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்து நம்ம அந்த நெய் இருக்கு இல்லையா, அதுலேயே கேரட்டை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்து நல்லா அந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். எனக்கு துருவினதில் ஒரு கப் அளவுக்கு கேரட் வந்துச்சு. இந்த துருவின கேரட்டை நம்ம அந்த நெய் இருக்கு இல்லையா, நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதோட அந்த பச்சை ஸ்மெல்லு கொஞ்சம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் நெய்யில் கேரட்டை நல்லா வதக்கி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ளேவர்ஸாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேரட்டோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா சுருண்டு வதங்கியும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இந்த கேரட்டை குக் பண்ணுறதுக்கு பால் சேர்க்க போகிறோம். பால் பார்த்திங்க அப்படின்னா, நான் பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 1 கப்பு அளவுக்கு நான் கேரட் எடுத்தேன் இல்லையா, அதே 1 கப் அளவுக்கு பால் இதில் சேர்த்துருக்கேன். அதாவது காய்ச்சாத பால் தான் நான் இதில் ஊற்றிருக்கேன். நல்லா திக்கான பாலாக காய்ச்சாத பால் 1 கப் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். இதுலேயே இந்த கேரட் நல்லா குக் ஆகிடும், பால் நல்லா ஹீட் ஆகிடும். ரெண்டும் கரெக்டான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருங்கிறதுனால நான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இதிலே ஃப்ளேவருக்காக ஏலக்காவும் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, கேரட் இந்த பாலோடு சேர்ந்து நல்லா குக் ஆகிட்டுருக்கு. நல்லா பால் சுண்டி வந்துடணும் ஃபுல்லாகவே. உங்களுக்கு இந்த கேரட்டும் பாலும் சேர்ந்து குக் ஆகி நல்லா இந்த மாதிரி சுண்டி வரணும். கலர்லாம் நம்ம எதுவுமே சேர்க்கவே வேணாம். கேரட்டோட நேச்சுரல் கலரே இதில் நல்லாவே வந்திருக்கு. அடுத்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு கேரட் எடுத்தேன் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அந்த பாலோட சேர்ந்து கேரட் நல்லா குக் ஆகி நல்லா சுண்டி வர ஸ்டேஜில் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக நம்ம சால்ட் சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த ஸ்வீட்னஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. அந்த கேரட்டோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ண அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி ஃபுல்லாக ஒட்டாமல் உங்களுக்கு வரணும். இந்த மாதிரி நல்லா பொங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய்யும் நாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரியும் திராட்சையும், அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். நாம் போட்ட அந்த சுகர் தான் இது மாதிரி மெல்ட் ஆகி அப்படியே உங்களுக்கு அப்படியே பொங்கி பொங்கி வந்துகிட்டே இருக்கும். நல்லா இதை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா அல்வா ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு திக்காகி வந்துட்டுருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஸ்டேஜ் இப்படி எடுத்து ஊற்றுனீங்கன்னா ஊற்றுற மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் இதை இறக்குனீங்க அப்படின்னா இது ஆற ஆற உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட சுவையான டேஸ்டான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி சுட சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். கேரட்டை அதிகமாக பசங்களுக்கு எப்படி சேர்க்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.